பிரைஸ்ல கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இந்த நாளிலும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாளில் கேட்கப்படுற வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரும் பலனடைய சாட்சிகளாய் இருக்க கர்த்தாவே நீர் கிருபை தருவீராக. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று சொன்னது போல அதன்படி செய்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகப்பனே கிருபை தாரும், ஆசீர்வதியும். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிற இந்த வேளையில் கூட பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறி, என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, நான் மட்டும் ஏன் இப்படி கடனோடு இருக்கிறேன், வியாதியோடு இருக்கிற, பிரச்சனையோடு இருக்கிறேன், வருமானம் இல்லாதபடிக்கு நான் குறைவோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நிறைய நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாக ஒரு சில பிரச்சனைகளை நினைத்து கலங்குவது உண்டு. அதை நினைச்சு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருப்பது உண்டு. ஆகையினால பிரியமானவர்களை, இந்த நாளில் கூட நம்ம கேட்க போகிற இந்த வார்த்தையின் மூலமாக நாம் எப்பேற்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும், செயல்படக்கூடியவர்களாக மாற வேண்டும். நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கென்று இந்த பூமியில் படைத்து இருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்து நம்பினார்கள் என்று சொன்னால் மாத்திரமே அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கடந்து வரும். ஆகையினால பிரியமானவர்களை நம்ம எடுத்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 115ஆம் சங்கீதம் 15வது வசனம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. இந்த நல்ல பிரியமானவர்களே, இந்த வானத்தை உண்டாக்கின தேவன், இந்த பூமியை உண்டாக்கின தேவன், உன்னையும் என்னையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்து இந்த பூமியில கர்த்தர் நம்மளை படைத்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால் நம்ம ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம இந்த பூமியில படைக்கும் பொழுதே நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் தேவன் படைத்திருக்கிறார். அதை முதலாவதாக நாம் விசுவாசிக்க வேண்டும். என தேவன் படைக்கும் பொழுது ஆசீர்வாதத்தோடு தான் கர்த்தர் படைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது கடந்து வந்து உங்களுக்கு நன்மையாக முடியும். ஆகையினால பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இந்த நாள்ல தேவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளாக முதலாவதாக உண்டாக வேண்டும். முதல்ல தேவன் ஆதாமை படைத்தார். ஆதாமை படைக்கும் பொழுது அவனை வெறுமையாக தேவன் விடவே இல்லை. ஆதாமுக்காக, ஒரே மனுஷனுக்காக ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, சகல விதமான தேவைகளும் அவனுக்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி மரம், செடி, கொடிகள், புல் பூண்டுகள் எல்லாவற்றையுமே முளைக்கும்படியாக செய்து அவனுக்காக அந்த இடத்துல தேவன் 4 ஆறுகளையும் உண்டாக்கி கொடுத்து குறைவில்லாதபடிக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தேவன் ஆதாமை உருவாக்கினார். ஹல்லேலூயா. தேவன் ஆதி மனிதனை படைக்கும் பொழுதே அந்த ஆதாமை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கர்த்தர் அழைத்தார், உருவாக்கினார். அவருடைய ஆசீர்வாதம் ஆதாமுக்குள்ளாக உண்டானது. ஹல்லேலூயா. அன்று ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக கர்த்தர் சிருஷ்டித்தார் என்று சொன்னால், உன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து நீர் பிறக்கும் பொழுதே கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இப்பேற்பட்ட ஒரு குறைவு இருக்குது, எனக்கு மாத்திரம் ஏன் வருமானம் இல்லை, எனக்கு மாத்திரம் ஏன் ஏழ்மை நிலைமை, எனக்கு மாத்திரம் ஏன் எதை எடுத்தாலும் என்னால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் நிற்காதீங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவன் எல்லாவற்றையுமே சுதந்திரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில அவன் எதையெல்லாம் விரும்புறானோ அதையெல்லாம் அவனுக்கு கிடைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 37ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். ஹல்லேலூயா. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்கள் பூமியில இல்லாமலேயே போயிடுவாங்களா. தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இந்த பூமியில, இந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்களில என்னென்ன காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் நீ விரும்பி கொண்டிருக்கிறியோ அதெல்லாம் நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எதை விரும்பினாலும் தேவன் அதை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நீ நீதிமானா வாழும் பொழுது, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக வாழும் பொழுது, நீதி நியாயங்களோடு வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து நீ வாழும் பொழுது நீ எப்படி இருப்பனா, ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும். உன் மீது ஆசீர்வாதம் தங்கி இருக்கணும்னு சொன்னா நீ நீதியோடு வாழ வேண்டும், பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும், தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுதுதான் நீ எப்படி
எப்படி இருப்பேன்னு சொன்னா ஆசீர்வாதமா இருப்ப. நீ விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும். நீ தேவனால் அழைக்கப்பட்டு இருப்பது நிச்சயம் என்று சொன்னால், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது நிச்சயம் என்று சொன்னால், எதையெல்லாம் நீ தேவனிடத்தில் கேட்கிறாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கேட்கிற காரியம் கர்த்தருக்கு உகந்ததா என்பதை முதலாவதாக அறிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். நம்ம ஏதோ மனம் போன போக்குல ஏதோ ஒரு காரியத்தை நான் விரும்பிட்டேன் தேவனிடத்தில் கேட்கிறேன் கிடையாதுங்க. நம்ம கேட்கிற காரியத்திலையும் ஒரு நீதி இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும். நான் அதை கேட்டால் தேவன் நிச்சயமாக எனக்கு செய்வார். நான் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நீங்க கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்களா? நிறைய பேர்னால வீடு கட்ட முடியல. நிறைய பேர் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு பிரயாசப்படுறாங்க. ஆனால் அவர்களால கட்ட முடியாதபடிக்கு ஒரு சில பேருக்கு பாதியிலே வீடு தடைப்பட்டு போயிடுது. வீடுகள் கட்ட முடியாதபடிக்கு பணங்கள் எங்களுக்கு தேவையா இருக்குது, பணங்களை சந்திக்கப்பட முடியாது இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடு பாதியிலே கட்டிட்டு ஸ்டாப் ஆயிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா வீடு கட்டி முடிச்சிருவாங்க. கட்டி முடிச்சுட்டு அந்த இடத்துல தங்கி இருக்க முடியாதபடிக்கு அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, கடந்து போயிடுவாங்க. ஆனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீ ஒரு இடத்தை வாங்கி கட்டி இருக்கிறியோ அந்த இடத்திலேயே நிலை நிற்கும்படியாக கர்த்தர் உனக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று ஈசாக்கு அவர் வாழ்ந்திருந்த இடத்துல எத்தனையோ எதிரிகள் வந்தாங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க. ஆனாலும் அந்த இடத்துல அந்த தேசத்திலேயே அவன் விதைத்து அறுவடையை பார்க்கும்படியாக அந்த இடத்துல நிலைச்சிருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல ஒரு நிலையான வீட்டை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். தேவன் நடாத நல்ல துறவுகளையும் தோப்புகளையும் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணார், அவ்விதமாக ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்தவித குறைவு இல்லைங்க. அவர்களை அழைக்கும் பொழுதே கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அழைத்தார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளில் கூட தேவனால அழைக்கப்பட்ட நீ ஆசீர்வாதமுள்ள ஒரு மகனாய் இருப்பாய், ஆசீர்வாதமுள்ள ஒரு மகளாய் நீ இருப்பாய். இந்த நாளில் கூட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து விசுவாச அறிக்கைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். விசுவாச அறிக்கைகளை சொல்ல 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 அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதன் கனியை நம்மளால புசித்து கொள்ள முடியும். இப்ப நீ விசுவாசமான வார்த்தைகளை விதைத்தாய் என்று சொன்னால் அதற்குரிய ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் கூட பிரியமானவர்களே, தேவனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் நான் குறைப்பட்டவள் கிடையாது. என்னை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே இல்லை. யார் இடத்துலையும் போய் கையேந்து நிற்கும்படியாக கர்த்தர் என்ன வைக்கவே இல்லை. நான் ஆசீர்வாதமா இருக்கிற, நல்லா சாப்பிட்ற, திருப்தியா இருக்கிற, நல்ல உடைகளை உடுத்தி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணுமா, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி அறிக்கை செய்ய அந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்படி தான் அழைத்திருக்கிற வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகையினால உங்களுடைய இல்லாததை பார்த்துட்டு, உங்களுடைய ஏழ்மை நிலைமையை பார்த்துட்டு என் வாழ்க்கை இப்படியோ முடிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, கலங்கி கொண்டு இருக்கக்கூடாது. அன்று எஸ்தர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீ இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தன்னுடைய சித்தப்பா கூட அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பொழுது அந்த மகளுக்கு யாருமே இல்லை, தகப்பன் கிடையாது, தன்னை வளர்க்கக்கூடிய ஒரு சித்தப்பா மட்டும்தான் இருந்தாரு. அவருடைய ஆதரவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மகளுக்கு தேவன் உதவி செய்தாருங்க. அந்த மகளுடைய ஏழ்மையை கர்த்தர் மாற்றினார். ஏன் சொன்னா, அந்த மகள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவள் ஒரு நாள் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டு இல்லை, தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய மகளாக இருந்தாங்க. அந்த மகளுடைய வாழ்க்கை தரத்தை தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்து அந்த ஒண்ணுமே இல்லாம இருந்த அந்த எஸ்தருடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்தினார் என்று சொன்னால், எஸ்தரை ஒரு ராஜாத்தியாக தேவன் மாற்றினார் என்று சொன்னால், எஸ்தரை தேசத்திற்கு ஒரு சிறந்த ஒரு பெண்மணியாக கர்த்தர் மாற்றினார் என்று சொன்னால், உங்களையும் தேவன் அப்படியாக மாற்றுவது நிச்சயம். ஏன்னா அவங்க அழைக்கப்படும் பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்பதை அறிந்து கொண்டு அந்த மகள் நான் தேவனோடு பழகி கொண்டிருந்தால் அவளுடைய வாழ்க்கை மாறினது, ஆசீர்வதிக்கப்பட்டவளாக காணப்பட்டாள். இந்த நாளில் கூட நீயும் ஆசீர்வாதம் உள்ளவளாய் மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த எஸ்தரை போல உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு உபவாச வாழ்க்கை உனக்குள்ளாக இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, அது சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ண, உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மேன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த நாளில் கூட நம்ம எடுத்து நம்ம வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம்,
அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஹல்லேலூயா. பிலேயாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர்களோட போகாத. அந்த ஜனங்கள் எப்பேற்பட்டவர்கள் சொன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்த பொழுதே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு தான் அவர்களை அழைத்தார். பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்திற்குள்ளாக உங்களை நான் அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி அவர்களை வாக்கு பண்ணி தேவன் அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதே போல பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த நாள்ல கூட பிரியமானவர்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நன்மை செய்ய அவர் சித்தமாய் இருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியாய் கர்த்தாவே என்னை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு சில பேர் அந்த கானான் தேசத்தை பார்க்க முடியாம போயிட்டாங்க. அப்பேற்பட்டவர்களை போல நான் இராதபடிக்கு எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி தேவனிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா உதவி செய்வார். அவர்களை அழைக்கும் பொழுதே அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த நாள்ல கூட உன்னை ஆசீர்வதித்த தேவன் உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். ஆகையினால ஆசீர்வதிக்கப்பட்ட நீ பிறரை பார்த்து அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவர்களை ஏளனமாய் பார்ப்பதோ குறைவாய் பார்ப்பதோ அவங்களுடைய தேவைகள் நிமித்தமாக அவர்களை அருவருப்பாய் எண்ணிக்கொள்வதோ இப்பேற்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக உண்டாகக்கூடாது. ஏன்னா அவர்களையும் அழைத்த தேவன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லித்தான் பூமியில படைத்திருக்கிறார். ஆகையினால நீங்க அவர்களை என்ன பண்ணணுமா ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களை என்ன பண்ணக்கூடாதா வெறுத்து கொள்ளக்கூடாது, அவர்களை முறுமுறுக்க கூடாது. ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஏன் இவங்களுடைய லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரல, ஏன் இவங்களுடைய நிலைமை மாறலன்னு சொல்லிட்டு பிறரை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாதா இப்பேற்பட்ட காரியங்களை உள்ளத்துக்குள்ளாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துங்க ஆண்டவரே, இவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்களும் ஆண்டவரே ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்தக்கதாக உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மாறும். இந்நாள கூட வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஹல்லேலூயா. தீமைக்கு தீமை, உதாசனத்துக்கு உதாசனம். எனக்கு ஒருத்தர் தீமை செஞ்சா நானும் தீமை செய்வேன், என்னை உதாசனப்படுத்தினா நானும் உதாசனப்படுத்துவேன் என்று சொல்லி நீங்களும் அப்பேற்பட்ட காரியங்களை செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாம். ஆசீர்வதிக்கப்பட்டவன் பிறரை பார்த்து ஆசீர்வதிப்பான். ஹல்லேலூயா. நீ அவர்களை முறுமுறுக்காத, எதிரியா இருந்தாலும் என்ன பண்ணாத, சபிக்காத, தேவன் பார்த்துக் கொள்வாரு. அன்று ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதிப்பதும் சபிப்பதும் தேவனுக்குரிய காரியம். அந்த காரியத்தை நம்ம கையில எடுத்துக்கொள்ளாதபடி ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி தேவனிடத்துல சொல்லும் பொழுது அவர்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறும். யார் நிமித்தமாக என்று சொன்னால் ஜெபித்த ஆசீர்வதித்த உன் நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் மாறும். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட பிரியமானவர்களே, நீங்க பார்க்கிற ஜனங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதியுங்கள். ஆண்டவரே இவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நீங்கள் ஆசீர்வதிக்க அந்த ஆசீர்வாதமானது அவர்கள் மீது வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. அதை போலத்தான் வேதத்துல காணப்பட்ட முதியோர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா தன்னுடைய சந்ததியில பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அழைத்து ஆசீர்வதிக்கிறாங்க. நான் போயிட்ட பிறகு இவங்க ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும், என் சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறாங்க. அதே போலத்தான் உங்க குடும்பத்தில் காணப்படுகிற உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. உங்க சபையில இருக்க உங்க போதகரை நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுக்காக பிரியமாய் நீங்க நேசிக்கக்கூடிய உங்க நண்பர்களை நீங்க ஆசீர்வதிங்க. இப்படியாக ஆசீர்வதிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாவித சாபங்களும் எல்லாவித சீர்கேடுகளும் குணமாகும். தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்குள்ளாக வந்து தாபரிக்கும். நீங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்துக்குன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள தகுதியா இல்லாம மாறிட்டாங்க சொன்னா அது திரும்ப உங்களுக்கே வந்து பழிக்கும். ஆகையினால இப்படியாக ஒவ்வொருத்தரையும் நீரங்கால் ஆசீர்வதிங்கள். தேவனுடைய கரம் தாமே உங்களோடு இருந்து உங்களை உயர்த்தும், உங்களை மேன்மைப்படுத்தும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னால் கேட்ட வார்த்தையின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏன் எனக்கு மட்டும் ஏற்பட்ட பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரை கலங்கி கொண்டு இராதபடிக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளை பிடித்துக்கொள்ளவும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து பிறரை ஆண்டவரை ஆசீர்வதிக்கவும் ஆண்டவரே தகப்பனிற்கு கிருபை செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.